வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. தளபதி ஃபேன் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். டாம் குரூஸ் சண்டைக்கு வாயா, இப்போ சண்டைக்கு வாயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தை கிளாஸாக மாசாகவும் வெங்கட் பிரபு எடுத்து வச்சுருக்காரு. இந்த அளவுக்கு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா பக்கா ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. 0.25x ஸ்பீடில் பார்த்து அதோட மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தான் ஃபிலிம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா டோனியும் விஜயும் மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ நிறையா லீக் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரியும் பார்த்தீங்கன்னா 2-3 ஃபோட்டோ லீக் ஆகிருந்துச்சு. எல்லாரும் நினச்சாங்க அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டோனி விஜய் சேர்ந்து நடிக்காமல் இருந்தாலும் டோனி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் நடத்திட்டு இருக்க இடத்துல தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த சீனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஃப்ரேம் காட்சி அவரை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு கொண்டு போயிருப்பார் வெங்கட் பிரபு அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். மேபி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்துக்கு மேலே விஜய் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிங்கம் எவ்வளோ வயசானாலும் சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் வச்சுருந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா பொருந்தும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்க்கே நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா மேலே சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கதை யோசிச்சு வச்சுருக்காரு கிளைமேக்ஸை. அப்படி இருக்கும்போது டோனியை ஒரு 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஃப்ரேம் வைக்காமல் இருந்தாலும் மேபி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிற மாதிரி கூட ஃப்ரேம் வச்சுருந்துருக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேர்த்த குழப்பாமல் இருக்கணும் தான் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா 2-3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட கதை. அதாவது சொல்ல போனால் டைம் ட்ராவல் ரேஞ்சில் வராது, ஆனால் டைம் முன்னாடி போகிற மாதிரியே இருக்கும். எப்படின்னா இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நரைச்சலாம் இல்லை, முடி நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு முடி நரைச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பெருசான மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அதே பையன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த பையன் காலத்தை கடந்து வந்து தான் அப்பாவை காப்பாத்துறாரு அப்படிங்கிற மேட்டர்லாம் கிடையாது. டைம் தான் 3 விதமான டைமே தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதாவது விஜய்க்கு நரைச்ச முடியா இருக்கும்போது அவர் பையன் பெரிய ஆளாக இருக்க மாதிரி சீன் வர்றது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இல்லாத மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இறந்து போன மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஒரு சேஸ் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது ஸ்னேகா பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க இறந்து போன மாதிரி கூட காட்டியிருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் பலன் பார்த்தீங்கன்னா பிரசாந்தும் பிரபுதேவா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை காட்டிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2-3 பேர் சேர்ந்து தான் மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெங்கட் பிரபு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவரே சொல்லியிருந்தாரு, இவங்க 3-4 பேர் பார்த்தீங்கன்னா சாட்டுங்கிற ஒரு அமைப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெருசாக பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு அந்த ட்ரெயினில் நடக்கிற ஆக்சிடென்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயின் ஃபைட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப குரூஷியலான ரோல் வைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வெடிக்கும் போது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஹெலிகாப்டருக்கு தாண்டுற மாதிரிலாம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். உள்ளே சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கோட்டு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கோட்டு போட்டுருக்க மாட்டார். ஆனால் வெளியே வரும்போது கோட்டு போடுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பேக் கொடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த பேக்ல தான் முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்த ட்ரெயினில் எடுக்க போயிருப்பார் போல. மைக் மோகனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். ஏன்னா அவரும் சொல்லியிருந்திருப்பாரு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் ஃபைட் தான் மெயின் ரோல் இருக்கணும். அந்த ட்ரெயின் ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமாக மாறுற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கத்து இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காந்தி சிலைக்கு முன்னாடியே விஜய் நடந்த மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேரே காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஒரு வார்த்தை சொல்லுவார், இவருக்கு 68 ஜீரோ ஃபெயிலியர் மிஷின்ஸ் நடத்தியிருக்காரு, 68 ஜீரோ ஃபெயிலியர் இவருக்கு நடந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த 68 பார்த்தீங்கன்னா இது விஜயோட 68வது படம் அப்படிங்கிறனால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே விஜய்க்கு ட்ரிபியூட் மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பழைய விஜய் படத்துலேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மருதமலை மாமியா அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் ட்ரெயிலரில். அது மட்டும் இல்லாமல் போக்கிரி மாதிரி அந்த சின்ன பையன் விஜய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கையில் கயிறு கட்டியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் திருப்பாச்சி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் பண்ணுறது ஏகப்பட்ட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயிலர்லேயே இருக்குது. அப்படின்னா படத்தில் பார்த்தீங்கன்னா
படத்துக்கு இன்ச் பழைய விஜய் படத்தோட சீன்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்திருப்பார் வெங்கட்ராபு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது ஒரு புது ட்ரெண்டாகவே ஆகி போச்சு. பழைய படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ இருக்க படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா புதுசாக யோசிக்கலாம். புதுசாக யோசிச்சாவே மக்கள் நிறையவே விரும்புவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்ததா என்ன ஃப்ரேம்ல வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த சின்ன பையனை காட்டுற விஜய் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா டிஏஜிங்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பாட்டில் பார்க்கும்போது லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஒருவேளை படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்கலாம் போல. நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அந்த சின்ன பையனை காட்டியிருக்க விஜய் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொலையாளி அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பார் போல. எப்படி சொல்றோம் அப்படின்னா நிறைய இடத்துல அவர் தான் பார்த்தீங்கன்னா கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, மிரட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திருந்தி அப்பா கூட சேர்ந்து இது நடக்க போற தப்பெல்லாம் காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆள் ஹெல்மெட்ல பைக் போட்டுட்டு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா டெவில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்குல்ல, அந்த ஹெல்மெட் போட்டிருக்க ஆளே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஜய் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் பைக்கை பார்த்தீங்கன்னா கண்ணாடியை உடைச்சிட்டு ரயில்வே ட்ராக்குள்ளெல்லாம் நடந்து வர மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் அவர் நடந்து போகிற அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விஜய் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிற ஃப்ரேம் எப்படி இருக்கு அப்படின்னா அவர் ஹெல்மெட் போட்டுருந்துருக்காரு. விஜய் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் யாரே கொலை பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா தடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்காம இருக்கிறாங்க அப்படின்னா இப்போதான் முத அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்மெட்லாம் போட்டு வந்துருக்கணும். என்னோட கெஸிங் என்னவா இருக்கும் அப்படின்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயோட பையன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்க அம்மா கூட சேர்ந்து விஜயோட பையனும் சேர்ந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு இருந்திருக்கணும். இவ்வளோ நாள் தான் பையனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கணும். இவர் ஒரு பக்கத்து இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய கொலையாளி அப்படிங்கிற மாதிரி அவர் வளர்ந்து வந்துருக்கணும். ஏன்னா கடைசியில் ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்க மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இன்னொரு லாங் ஷாட்டில் தான் நம்மளுக்கு தெளிவாக காட்டுவாங்க அந்த கார்லேருந்து இறங்குனதே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் அதாவது அப்பா விஜய் மீட்டே பண்ணாமல் இருந்திருக்கணும். அதனால தான் அவர் இன்னொரு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுப்புற கன்னை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்க ஒரே காஸ்டியூமில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது பைக் சேஸ் சீன்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் கண்டிப்பா நிறைய நாள் பார்த்துக்காம இருந்தான் பட்சத்துல தான் இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்த்துட்டுனா ஒரு பாசமா இருக்கும். ஏன்னா ஸ்னேகாவும் தன்னோட பையனும் விஜயும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு தான் பெரியவர் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இறந்து போயிருக்காங்களே தவிர மற்ற யாரும் இறந்து போல. பிரசாந்தும் பிரபுதேவாவும் பார்த்தீங்கன்னா வயசானாலும் அவர் கூட தான் விஜய் கூட தான் இருக்காங்க. எந்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஏன்டா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க பிரச்சனையை பத்தி முடிவு பண்ணாம அப்படிங்கிற மாதிரிலாம் பிரபுதேவா சொல்லுவாரு. பிரசாந்துக்கும் விஜய்க்கும் சண்டை வர மாதிரியே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிரசாந்தும் பிரபுதேவாவும் கண்டிப்பா இறந்து போல அவங்க கூட தான் இருக்காங்க. விஜய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க மெம்பர் பாத்தீங்கன்னா 4 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் போஸ்டர் விட்டு வந்திருப்பாங்க. அஜ்மல் இருப்பாரு, விஜய் இருப்பாரு, பிரபுதேவா இருப்பாரு, பிரசாந்த் இருப்பாங்க. இவங்க 4 பேர்ல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அஜ்மல் தான் கல்பரேட்டா இருக்கணும். அஜ்மல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெட்டவங்க சைடு கூட சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு பக்கத்து இருந்தாலும் கடைசியில கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டேடியத்து பக்கத்துல தான் பாம்பு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஒரு இடத்துல வைக்கல 3 இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா பாம்பு காட்டும் போதே நம்மளுக்கு ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா பாலத்தில் இருக்கும், ஸ்டேடியத்தில் இருக்கும், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பில்டிங்ல இருக்கும். பாலத்தில் வைக்கிற மாதிரி அந்த பாம்பு வைக்கிற மாதிரி ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெயிலர் காட்டியிருக்காங்க. வைபவ் தான் போய் வைக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேடியத்தில் தான் அவங்க பாம்பு வச்சிருந்துருக்கணும். 3ஆவதா வேற ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க பில்டிங்ல. இந்த 2 இடத்துலையும் கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் முன்னாடியே எடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா முன்னாடியே பாம்பு வெடிச்சிருந்துருக்கணும். பெருசாக இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டேடியத்தில் பாம்பு வச்சாங்க அப்படின்னா நிறைய பேரை கொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் அவங்க பாம்பு வைக்கும்போது கிளைமேக்ஸில் போயிட்டு விஜய் காப்பாற்றுற மாதிரியே இருக்கும். எந்த மாதிரி படம் எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமில் கூட பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவும் பிரசாந்த் பேசிட்டு இருப்பாங்க. வெக்கேஷனுக்கு யாராச்சும் பேங்காக் போவாங்களா ஃபேமிலியோட, அதுவும் இந்த மாதிரி டைமில் போவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அஜ்மல் இருந்திருக்க மாட்டார். ஒருவேளை பேங்காக் அவங்க போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்துருந்துருக்கலாம். ஏன்னா பேங்காக்ல அந்த டாக்ஸியை எடுத்து விஜய் ஓட்டிட்டு இருக்க மாதிரி ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்னேகா அந்த பையன்லாம் இருக்க மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய ஃபைட் நடந்திருக்கும் போது எந்த விதமான ஒரு அசமயம் நடந்துருக்கலாம். இதெல்லாம் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரேம்ல கூட தெளிவா காட்டுவாங்க. ஒரு கார் நிற்கும், காருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வந்து பைக் நிற்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த பைக் நின்றுகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள ஒருத்தவர் அந்த பைக்ல இருந்தவர் பாம்பை தூக்கி உள்ள போட்டுட்டு போற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கார் வெடிக்கும், அவர் கிளம்பி போற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. இது வேற எங்கேயும் நடக்கல, இந்தியாவில தான் நடக்குது. கண்டிப்பா பக்கத்தில் ஆட்டோ இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பைக் ஓட்டுறது விஜய் தான், அந்த சின்ன வயசு விஜய் தான். அவர் இப்படி இருக்க பட்சத்தில் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய கொலை பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சில இன்ட்ரோலாம் கொடுப்பாங்க போல. ஆனால் அந்த அப்பா விஜய்க்கு கொடுத்துருக்க இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருக்கும் போல. ஏன்னா ட்ரெயினில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அடுத்தது பில்டிங்கில் போய் ஒரு திருடுற மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டு ஒரு பார்ட்டியில் போய் ஏதோ ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு விஜய்க்கு வயசானதுக்கு அப்புறம் இவங்க பையனை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறம் நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இன்னொரு ஃப்ரேம் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்னொரு ஃப்ரேம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது துப்பாக்கி படத்தில் இருக்க அதே ஃப்ரேம் தூக்கி அப்படியே வச்சிருந்திருப்பாங்க. அந்த மேப் இருக்கிறத பார்த்தீங்கன்னா விஜய் முதுகுக்கு காட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு துப்பாக்கி படத்தில் இருக்க அதே ஃப்ரேம் தான் சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி நாயர் மற்ற எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் நடந்து வர மாதிரி மாடியில் நடந்து வர மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அதாவது பில்டிங் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஃபைட் நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணையே வேற எதையும் எடுப்பாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு விஜய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு போற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததா கண்டிப்பா படத்தோட மெயின் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ரூஃப்ல நடக்கிற ஃபைட்டா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு சில டைலாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர்ல. வயசானவங்க சிங்கம் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு விஜய் போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பைக்ல இருந்து விஜய் முன்னாடி குதிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கன் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே குதிக்கிற மாதிரி மட்டும் அந்த ஃப்ரேம்ல நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. ஆனா இன்னொரு ஃப்ரேம்ல பார்ட்டிகுலரா ரொம்ப சிங்கிள் ஷாட்ல காட்டுவாங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக் விழுந்து கிடக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா விஜய் கன் எடுத்து நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் யாரையோ பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நிற்கிறாரு. கண்டிப்பாக வேற யாரா இருப்பாரு? அஜ்மலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மைக் மோகனா இருக்கணும். மேபி வேற யாராவது இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லைன்னா சர்ப்ரைஸ் வேற ஏதாவது தான் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் விஜயகாந்தை ஏஐல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் டிஏஜிங்லாம் நல்லா பண்ணியிருக்க ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐல அவங்க யூஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா அதே மாதிரி அவங்க டைட்டில் கார்டுக்காக மெனக்கட்ட ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்ன அப்படின்னா விஜயோட இதுக்கு முன்னாடி நடித்த அதாவது பெஸ்ட் நிறைய படத்தில் இருந்து அந்த அனிமேஷன்லேயே கோட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டு வந்திருப்பாங்க. அதை விட பர்டிகுலராக நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த துப்பாக்கி பறந்து வந்து அவர் கையில் உட்கார மாதிரி இருக்கும்ல, அந்த துப்பாக்கிலே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கன்லேயே பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து அந்த மருதமலை மாமையா அப்படிங்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 7 மணி தான் இருக்கு காலையில். அவர் கண்டிப்பாக குடிச்சிட்டு மட்டையாகி நைட்டு விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு மீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி படத்தில் விஜயோட பழைய படத்தில் வந்து நிறைய ட்ரிபியூட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அப்பாவும் அந்த பேண்ட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு நடந்து வர மாதிரி தான் ஃப்ரேம் தான் இருக்கும். அதுவும் போக்கிரி படத்தில் உள்ள ஃப்ரேம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பையனும் அந்த பேண்ட்டை தூக்கி போட்டு நடந்து வர மாதிரி தான் ஃப்ரேம் வச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தில் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டீட்டெயில் வீடியோ முடியுது. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 0.25 ஸ்பீடில் பார்த்து இதை விட பெஸ்ட்டாக சூப்பரான ஒரு வீடியோ சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக இந்த ட்ரெய்லரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.